ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நாளைய தினம் தை, வெள்ளிக்கிழமை. இந்த 3 பொருட்களை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் உங்கள் கையாலேயே மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி வைத்து பூஜை செய்யுங்க. நிச்சயமாக உங்கள் வீட்டில் உள்ள வறுமை நீங்கும், வருமானம் பெருகும். வீட்டில் ரொம்ப கஷ்டம், தீராத பண கஷ்டம், என்ன செய்யறதுனே தெரியாமல் இருக்கக்கூடியவங்க கட்டாயம் இதை செய்யலாம். வீட்டில் உள்ள பெண்கள் மகாலட்சுமி ஸ்வரூபம் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாரை நினைச்சு மனநிறைவோடு பூஜை அறையில் பூஜை செய்யணும். தொடர்ந்து வெள்ளிக்கிழமையில் மனநிறைவோட சந்தோஷத்தோட எந்த வீட்டில் பெண்கள் பூஜை செஞ்சுட்டு வராங்களோ அந்த வீட்டில் நிச்சயமாக வறுமைங்கிறதே நெருங்க முடியாது. இது நிதர்சனமான உண்மை. நாளைய தினம் அற்புதமான ஒரு நாள். வழக்கம் போல் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கொஞ்சம் சிறப்பு வாய்ந்தது. தை மாதத்திலே வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தொடர்ந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சு வந்தால் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நிச்சயம் நீங்கும். ஆண்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். சொந்த தொழில் பிரச்சனை, ஆஃபீஸில் ஏதாவது பிரச்சனை, வீட்டில் இருக்கும் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி வரக்கூடிய வருமானத்தில் தடை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் முழு மனதோடு உங்கள் பூஜை அறையில் இதை செய்து பாருங்கள். வெள்ளிக்கிழமைனாலே நம்முடைய வீட்டை சுத்தபத்தமாக வச்சுக்கணும். அது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். நம் வீட்டு பூஜை அறையும் சுத்தமாக இருக்கணும். பூஜை அறையில் உள்ள படங்களும் பூக்களால் அலங்காரம் பண்ணியிருக்கணும். இந்த பரிகாரத்திற்கு ஒரு செம்பு பாத்திரம் கட்டாயம் தேவை. உங்களுடைய வீட்டில் பஞ்ச பாத்திரத்தை தவிர வேறு செம்பு பாத்திரம் எதுவும் இல்லை அப்படின்னாக்கா ஏதாவது எச்சில் படாத பாத்திரத்தில் தண்ணீர் வச்சுட்டு இந்த பஞ்ச பாத்திரம் இருக்கு இல்லையா, அதை இந்த பரிகாரத்திற்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். செம்பு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. முதல்ல ஒரு கைப்பிடி அளவு உப்பு போடணும். இரண்டாவதாக ஒரு கைப்பிடி அளவு நாட்டு சக்கரை, மூன்றாவதாக ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி. இதை போட்டு பூஜை அறையிலே அந்த செம்பு பாத்திரத்தை வச்சுருங்க. இப்போ பச்சரிசிக்கு மேலே ஒரு ரூபா காசையும் வச்சுருங்க. ரூபாய் நாணயத்திற்கு ஒரு சந்தனம் குங்குமம் பொட்டு வச்சு ஒரு பூவும் வச்சுருங்க. இந்த கலசத்தை அப்படியே மகாலட்சுமி தாயார் முன்னாடி அப்படியே வச்சிடணும். இந்த சொம்பு நிறைவாக இருக்கணும். உள்ளே உள்ள பொருட்களை நிறைய கொட்டணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பஞ்ச பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த 3 பொருட்களையும் நீங்கள் சேர்த்தா கூட தவறில்லை. செம்பு பாத்திரம் இந்த வெள்ளிக்கிழமையிலேருந்து அடுத்து வரக்கூடிய வியாழக்கிழமை வரைக்கும் அப்படியே பூஜை அறையிலே இருக்கணும். வியாழக்கிழமை இந்த பொருட்கள் எல்லாம் எடுத்து நீங்கள் காக்கா குருவிக்கு சாப்பிட போட்டுடலாம். அந்த பாத்திரத்தை சுத்தம் செஞ்சு மீண்டும் வெள்ளிக்கிழமை இந்த பொருட்களை நிரப்பி வைக்கணும். மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி இந்த பொருளை நீங்கள் வைக்கணும். உப்பு, இனிப்பு, பச்சரிசி. உப்பு, இனிப்பு பொருள், பச்சரிசி 3ம் சேரும்பொழுது வீட்டில் சாப்பாட்டிற்கோ பணத்திற்கோ சந்தோஷத்திற்கோ பஞ்சம் வராது. மனசார மகாலட்சுமி தாயார்கிட்ட வேண்டுதலை வைங்க. அந்த வேண்டுதல் உடனே பலிக்கும். இந்த வழிபாடு உங்களுக்கு நிச்சயமாக துணையாக இருக்கும். முழு நம்பிக்கையோட இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் செய்யுங்க. நாளைய தினம் மறக்காமல் தை, வெள்ளிக்கிழமை இந்த 3 பொருளையும் நீங்கள் பூஜையில் வைங்க. வருமானம் பெருகும், வறுமை தீரும். இதை நீங்கள் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய 7 தலைமுறையும் அவங்க பின்வரக்கூடிய சந்ததிகளும் இதை பார்த்து செய்ய ஆரம்பிப்பாங்க. இதை செய்தாலே நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பணத்தட்டுப்பாடு குறையும். கட்டாயம் பண வரவு அதிகரிக்கும். முழு நம்பிக்கையோடு நீங்கள் இதை செய்து பாருங்கள். நல்ல பலன் கிடைக்கும். எப்பொழுதுமே வெள்ளிக்கிழமையில் காலை மாலை விளக்கேற்றி சாம்பிராணி தூபம் போட்டு உங்களோட குலதெய்வத்தை, இஷ்ட தெய்வத்தை வணங்கிட்டு வாங்க. உங்கள் வீட்டில் எந்த ஒரு கஷ்டமும் உங்களை நெருங்காது. நன்றி.